ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஸ்பார்க்லிங் ஈவினிங் ஸ்டடி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே படிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வெளியே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட சிலபஸை வந்து நீங்கள் ஒரு தடவையாச்சு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நம்ம புக் எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து நம்மளுக்கு கவர் ஆகலை அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஆரஞ்ச் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஆரஞ்சில் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த பாட்டை வந்து கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பவுல் மாதிரி கிடச்சிருமா, அது உள்ளே வந்து ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அது மெல்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அழகாக வந்து ஒரு லைட்டு கொடுக்க போகுதுன்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் இருக்குது. நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும், நான் லைஃப்பில் நல்லா வரணும், நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்குது. நான் அன்றைக்கி ஒரு கோர்ஸ் படித்தேன். புக்ஸை விட நாலேஜை விட பவர்ஃபுல்லானது நம்மளுடைய ஆசை தானா, நம்மளோட டிசையர் தானா. ஆனால் வெறும் ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அந்த ஆசைக்கான முயற்சியும் நம்ம பண்ணணும். முயற்சி பண்ணலைன்னா அந்த ஆசைகள் எல்லாமே ஒரு கனவு மாதிரியே நமக்கு போயிடும். ஒரு முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் தோல்வி அடைகிறது வேற, முயற்சி செய்யாமல் தோல்வி அடைகிறது வேற. இது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பார்த்த உடனே எல்லாருக்கும் எப்படி தோணியிருக்குன்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம நல்லா படிக்கணும், இந்த வருஷமே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்மளே எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் வந்துடும். ஆனால் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னா அதை முயற்சி எடுக்கிறதுல சோம்பேறித்தனமாக இருக்கும். இன்றைக்கி படிக்க வேண்டியதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இதை வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தள்ளி போடுறதுனால தான் அன்றைக்கான நாளை வந்து நம்ம இழந்துடுறோம். அப்படி இழக்கும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு எத்தனை தடவை எக்ஸாம் எழுதினாலும் நம்ம தோல்வியை தான் நம்ம சந்திக்கிறோம். இங்கே முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம தான் இது முடியுமா, நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டே நம்மளோட டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்க டைமில் இன்னொருத்தவங்க அதை சாதிச்சே முடிச்சிருவாங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே, அவங்களால செய்ய முடிஞ்சது ஏன் நம்மளால் செய்ய முடியல அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். எக்ஸாம் ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வந்துட்டோன்னா நாளைக்கு நம்ம பல பேருக்கு ஒரு முன்னோடியாக இருப்போம். அதுவே நம்ம படிக்கிறதே கஷ்டமாக நினச்சோன்னா நாளைக்கு ரிசல்ட் வரும்போது பல பேர் நம்மளை வந்து சுட்டி காட்டுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த நெகட்டிவ்க்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துடக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்ம 1 hour படித்தாலும் அதை வந்து நல்லா படிச்சிருக்கணும். 2 days கழித்து கேட்டால் கூட எந்த ஒரு டவுட் இல்லாமல் புக்கை பார்க்காம கரெக்டாக சொல்ல தெரியணும். அந்த மாதிரி படித்தாலே நம்ம இந்த குரூப் 4 வந்து சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். நம்ம எல்லாருமே இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறோம். போர்ஷன்ஸ் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவிஷன் பண்ணாமே ரஷ்அப் பண்ணி படிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இது வந்து என்னோட செகண்ட் டைம் இப்போ நான் குரூப் 4 எழுதுறது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கவர் பண்ணணும், போர்ஷன் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் படித்ததை கூட ரிவிஷன் பண்ணலை. நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு லெசன் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூட டிஸ்கஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. அப்படி இல்லையா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டில் உங்கள் சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த லெசனை கொடுத்துட்டு கொஷின் கேட்க சொல்லுங்கள். தமிழ்லாம் நான் வந்து அம்மா கிட்ட தான் கொடுத்துருவேன். அவங்க ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறதுக்கு முன்னாடி நானே வந்து ஓரலாக வந்து அந்த நூல் குறிப்பை அப்படியே வந்து ஓரலாக சொல்லிவிடுவேன். ஸோ எங்கேயாவது நான் ஸ்ட்ரக் ஆகிற டைமில் வந்து அம்மாவே வந்து கொஞ்சம் சொல்லிவிடுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஓனாக படிக்கும்போது நம்ம கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு ஆள் வந்து நம்ம கொஷின் கேட்கும்போது சடனாக ஒரு டவுட் வரும், அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது, மறக்கவும் செய்யாது. உங்களால் ஒரு 1 hour கூட படிக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும். உங்களால் அந்த 1 hour வந்து ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக படிக்க முடியும். சில பேருக்கு வந்து காலையில் எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்தது. இப்போல்லாம் வந்து அலாரம் இல்லாமல் கூட நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எழுந்துருவேன் காலையில்.
இப்போ வந்து எழுந்துக்க முடியல அப்படின்னா ஒன்று வந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே ஸ்கூலில் வந்து இந்த ரேங்க் எடுத்தேன், இல்லை மேம் வந்து இப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னாலே வீட்டில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போது நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கினோன்னா அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அதை விட ஹாப்பினஸ் வந்து நம்ம 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 பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கவே முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் காலையில் எழுந்துக்க முடியலன்னா இந்த ஒரு செகண்ட் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து அது தூங்கணும் அப்படின்ற எண்ணமே வராது. ஸோ இது வந்து நம்மளோட வெற்றி மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபேமிலியோட வெற்றி தான். நம்ம அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காலேஜு ஸ்கூல் இதெல்லாம் முடித்து நம்ம வந்ததுக்கான பலன் வந்து நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகிறது தான், ஒரு நல்ல வேலைக்கு போகிறது தான். ஸோ அதை வந்து எப்பவுமே வந்து மறந்துடாதீங்க. தைரியமாக படிங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும்.